Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான 6 கிச்சன் டிப்ஸ் தான் friends பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க friends. ஃபர்ஸ்ட் டிப் வந்துட்டு நம்ம பூரி எப்ப போட்டாலுமே நல்லா புசுபுசுன்னு பொங்கி எண்ணெய் இழுக்காம நல்லா சூப்பரா டேஸ்டா வரதுக்கு என்ன பண்றதா friends பார்க்க போறோம். நம்ம பூரிக்கு மாவு பிசைறப்போ 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சீங்கன்னா சரியா இருக்குங்க. இதுக்காக எக்ஸ்ட்ராவா எந்த பொருளுமே நம்ம வந்துட்டு மாவுல சேர்க்க தேவையில்ல. உப்பு மட்டும் போட்டாவே போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதுக்கு. அதே மாதிரி எண்ணெய் இழுக்காம வரதுக்கு நம்ம வந்து எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுன்றது பார்க்கலாங்க. நம்ம பொரிக்கிறதுக்கான எண்ணெயை வாணலியில் ஊற்றிட்டு, இது வந்து புது எண்ணெயாக இருக்கணுங்க. ஏற்கனவே ஏதாவது பொரிச்ச எண்ணெயாக நீங்கள் எடுக்காதீங்க. அப்புறம் வந்து பூரி ரொம்ப எண்ணெயாக இருக்கும். புது எண்ணெயாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. அதாவது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக சின்ன துண்டு அளவுக்கு மாவு உள்ளார போட்டிங்க அப்படின்னா உடனே மேலே எலும்பி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் பூரி போட்ட உடனே நல்லா பொங்கி வரும். இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு. இப்போ பூரி போட்டுட்டு லைட்டாக இப்படி கரண்டியில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக பொங்கி வருது பாருங்கள். உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பிட்டு ஒரு அரை நிமிஷம் விட்டு உடனே நம்ம எடுத்துடலாங்க. டக்கு டக்குன்னு பூரி ரெடி ஆயிரும். எல்லா பூரியுமே ஒரே மாதிரி கலரில் ஒரே மாதிரி வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 7-8 பூரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு அரை நிமிஷம் கிட்ட வந்து சிம்மில் வச்சுருங்க எண்ணெயை. ஏன்னா ரொம்ப வந்து எண்ணெய் காஞ்சிருக்கும். அதனால் ஒரு அரை நிமிஷம் கிட்ட சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பூரி சுட்டுக்கோங்க. அப்படி போடுறப்போ எல்லா பூரியும் ஒரே கலரில் வருங்க. இல்லைனா வந்து ஒரு 7-8 பூரிக்கு அப்புறம் அடுத்த பூரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு அரை நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பொரி உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. அடுத்த டிப் வந்துட்டு, நம்ம கேக்கில் ஸ்வீட்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தூவி விடுவோம் பார்த்தீங்களா. அது தூவி விடுறதுக்கு துருவுறதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்குங்க. இந்த சிப்ஸு சீவறதுக்கான இந்த சீவல் கட்டை இருக்குல்லங்க, இது எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு பாதாம், முந்திரி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து நம்ம சீவிக்கலாங்க. பாதாம் வந்துட்டு உங்களுக்கு சீவறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீவினிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சீவி வச்சிடலாம். முந்திரி வந்து இந்த மாதிரி சிப்ஸ் சீவர கட்டையில் சீவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் நீங்கள் ஸ்வீட்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய அடுத்த டிப் பார்க்கலாங்க. வெண்டைக்காய் பொரியல் நம்ம செய்கிறப்போ அந்த வழுவழுப்பு தன்மை இருக்குங்க. அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா சூப்பராக டேஸ்டியாக வரதுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான டவலில் வந்து நல்லா தொடச்சி விட்டுருங்க. தொடச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதப்போ கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாணலியில் போடுறப்போ எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 1 நிமிஷம் கிட்ட நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கினாவே போதும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடணும். நம்ம உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிரும். அதே மாதிரி அந்த வெள்ளையாக வழுவழுப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் டக்குன்னு நம்மளுக்கு வந்து பொரியல் ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்துட்டு இதில் தயிர் கூட சேர்ப்பாங்க. நம்ம தயிர் சேர்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும். உப்பு சேர்த்தாலே போதும். அடுத்த டிப் வந்துட்டு, நம்ம வெங்காய ஊத்தாப்பம், அடை தோசை இந்த மாதிரிலாம் நம்ம ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் சம்டைம்ஸ் வேகாமல் இருக்கும். இல்லைனாலும் வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மொத்தமாக ஊற்றுற இந்த தோசை, ஊத்தாப்பம் இதற்கெலாம் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனுடைய பேக் சைடு வச்சு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வேக வச்சோம் அப்படின்னா நடுவுலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நடுவில் நல்லா வெந்தும் இருக்கும். சட்டுன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். வெங்காய ஊத்தப்பம்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் வேகிறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஓட்டை போட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா நடுவுலையும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்திருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம ஊற்றுறதை விட இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு வந்து டைம் குறைவாக தாங்க ஆகும். பாருங்கள், இப்போ எல்லா பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஈவனாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் வந்துட்டு, நம்ம பாஸ்தா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு டிஃபன் இது. பாஸ்தா, மக்ரோனி இதில் வந்து நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க. இது ஆனால் சம்டைம் சில பேருக்கு வந்துட்டு இது ரொம்ப குழஞ்சோ அல்லது வந்துட்டு ரொம்ப ரப்பர் மாதிரி ஹார்டாகவோ இருக்கும். இதை கரெக்டாக எப்படி குக் பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ நீங்கள் பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிறப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் போட்டுக்கலாங்க.
நீங்கள் 1 கப் பாஸ்தா எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டாம். நம்ம மூடி வச்சாலும் டக்குன்னு கவனிக்க மாட்டோங்க. அதனால கரெக்டாக இது வந்து ஃபுல்லாக வேகணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு 80% 80% வந்துட்டு நம்மளுக்கு வெந்தாவே போதும். நம்ம வந்து உடனே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துடக்கூடாது. 80% மட்டும் குக் ஆகிருக்கணும். இந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வடிகட்டிட்டு இதில் வந்து நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்க தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம இதில் உப்மாவோ அல்லது வந்து ஒயிட் பாஸ்தாவோ இல்லை வந்து ரெட் பாஸ்தாவோ நீங்கள் வந்து குக் பண்ணால் கூட, ஸ்பைசியான பாஸ்தா எது குக் பண்ணாலுமே அந்த குக் பண்ணுறப்ப பாக்கி இருக்க 20% வந்து குக் ஆயிரும். ஸோ டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு பாட்டில், அதே மாதிரி சாஸ்லாம் இருக்குது, சாஸ் பாட்டில்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பாதி நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே இதிலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணால் தான் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஷாம்பு வெளியில் வரும். அதே மாதிரி சாஸ் பாட்டில் கூட ரொம்ப நேரம் நம்ம வந்து தட்டி விட்டால் தான் வந்து வெளியில் வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் பாதி தீர்ந்தோடனே இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க. நல்லா மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சுருங்க. நீங்கள் சாஸ் பாட்டிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் வச்சு திருப்பி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம டக்குன்னு இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா உடனேவே நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.